திருப்பி பேசு. கூப்பிட்டு பேசணும் நீ அவனை டேன் கூப்பிட்டாதான் உனக்கு இதுன்னு கிடையாது. எனக்கு அந்த மாதிரி தான் ரொம்ப க்ளோஸ் ஆகும். ரொம்ப க்ளோஸ் ஆன மாதிரி அது கிடையாது. நீ சொல்றீங்க போனா அவனை கெட்டதுக்கு ஏன் அவன் சிரிப்பே வரலன்னா அது க்ளோஸிங்ல ஒரே காரணம் இல்ல. ஓவர் திங்க் பண்ண ஆபீஸ்க்குள்ள கால் எடுத்து வைக்கிறனா நீ ஒரு எம்ப்ளாயியா வெளிய போயிரனா உன் பர்சனல் லைஃப் ஜாலியா இருந்தா ஆபீஸ்க்குள்ளேயே என்ஜாய் பண்ணு. அத விட்டுட்டு உன் பர்சனல் லைஃப்லாம் எப்பவுமே இருக்கிறது தான். ஆனா சந்தோஷம் பர்சனல்லாம் மாறாது. அது இருக்கிறப்ப ஜாலியா நீ எங்க போனா கூட இங்க மாறணும்னா எனக்கு தெரியாது. அது மாறணும்னா கஷ்டம் தான். எப்பவுமே ஒரு பிரச்சனை வரும். நீ அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சுனா இன்னொரு பிரச்சனை வரும். அப்ப நீ ஃபுல்லா நீ அப்படியே வேற நடந்துட்டு இருக்க. அவன் சொன்னாங்க மனுஷன் லைஃப் ஸ்பேன் கம்மி இப்பவே படிக்கிறதா மூச்சு வாங்குதுன்னு. அதேதான் மனுஷன். அதாவது இருக்கிற சந்தோஷம். ஆனா இவன் மனுஷன் கிடையாது. அவன் மனுஷன் கிடையாது. இருக்கிற கிடைக்கிற சந்தோஷத்தை அந்த மொமெண்ட்ல என்ஜாய் பண்ணிட்டாதான் புண்ணியம். போயிடுச்சு அப்படின்னா திருப்பி கிடைக்காது. போகும்போது யாரும் நல்லா தான் அவரை பத்தி சொல்லலன்னு நினைக்காத. உன்கிட்ட இருக்க மிகப்பெரிய பிரச்சனை அது மட்டும் தான். நீ வெளியே போகும்போது நீ சந்தோஷமா போகணுன்றதை தாண்டி நீ வெளியே போனதுக்கு அப்புறம் சேஃப்டியா இருக்கணும்ன்றது தான் நாங்க எங்களோட ஃபர்ஸ்ட் கன்சர்ன். நீ அங்க போய் உன் கேரக்டரை மாத்திக்கிட்டு பெஸ்டா இருந்து சக்சஸ் ஆகுற அப்படின்னா எங்க எல்லாரும் நாங்க தான் முதல்ல சந்தோஷப்படுற கோஷ்டி. அதுக்கப்புறமா தான் நீயே பர்சனலா அதெல்லாம் நீ வந்துருவ. விஷயம் அது கிடையாது. உன்கிட்ட ஸ்கில் இருக்கு. ஆனா நான் சொன்ன பாரு இந்த சில ஆஸ்பெக்டை மட்டும் நீ மெயின்டைன் பண்ணிட்டு உன்னோட பர்சனாலிட்டி டெவலப் பண்ணிட்டனாலே பர்சனாலிட்டினா அழகா இருக்கிறது மட்டும் கிடையாது. நம்மளோட பிஹேவியரல் பேட்டர்ன் தான் பர்சனாலிட்டி. அதை நீ டெவலப் பண்ணு. ஆட்டோமேட்டிக்கா உன் ஸ்கில்லுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். நீ வேற லெவல்ல போகும். அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை ப்ரோ. ஒரே மாசம் ப்ரோ அவன்லாம் நான் செம்மையா பண்ணுவான். நிஜமாலே அவருக்கு வந்து செம்ம டேலண்ட் இருக்கு. நான் போட்டோஷாப்ல ஸ்கெட்ச் பண்றதெல்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு எபிசோடே ஸ்கெட்ச் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா ஃப்ரீலான்சிங்கு கம்மியா பே வாங்குறாரு. அதெல்லாம் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு பண்றாரு. அவர்கிட்ட செம்ம டேலண்ட் இருக்கு. நான் பார்த்துட்டு நிறைய விஷயம் பார்த்து கத்துக்கிறேன் அவர்கிட்ட இருந்து. அந்த மாதிரி செம்ம பர்சன் அவரு. ஆனா வெளியே வேலை கிடைக்கலன்னா ஃபீலே பண்ண. வெளியே போனா ஒரு மாசம் 2 மாசம் அவ்வளவுதான் ஈஸியா கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணல. அவன் ட்ரை பண்றது சின்ன கம்பெனி பண்ணாதே கிடைச்சிரும். அது இப்போதைக்கு வேண்டாம். அவன் லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து பிரேக் எடுத்துருக்கு. நான் 100 வாட்டி சொல்றேன். எல்லாத்துலயுமே ஆர்ட் ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் அவருக்கு செம்ம டேஸ்ட் இருக்கு. ஆர்ட் ஃபீல்ட்ல நான் பார்த்த வரைக்குமே சொல்றேன் செம்ம டேஸ்ட் இல்ல. மூவிலயுமே சரி அவர் சொல்ற மூவிலாம் நான் ஒன்னொன்னா பார்த்துட்டே வரேன். செம்மையா அந்த மூவிஸ்லாம் மூவி டேஸ்ட் இருக்கும். ஜோனோட்டா எல்லாமே நல்லா இருக்கு. ஜோனோன் மட்டும் ஆகாத. ஓவர்திங்க் பண்ணாத. எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்குதா செய்யும். ஸ்கிப் பண்ணிட்டு போறதுதான் அப்படியே ஒரு ஃபேஸ் ஆஃப் ப்ராப்ளம். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வரும் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் நீ ஜாலியா இருக்கணும். அடுத்து என்ன அடுத்து நீயே ஜாலியா இல்லனா அப்புறம் எப்படி? வேற வீட்டுக்கு மூத்தவன். வீட்ல எல்லாரையும் பாத்துக்கணும். அம்மா அப்பாவுக்கு ஏஜ் ஆயிட்டே போகுது. நீ ஹாப்பியா இருந்தா தான் அவங்களே ஹாப்பியா வச்சுக்க முடியும். எல்லாமே இருக்கு. சந்தோஷத்தை தவிர எல்லாமே இருக்கு. அதை மட்டும் நீ வச்சுக்க. எப்பவுமே எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இங்க எத்தனை பேர் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்கன்னு தெரியல. இது அவன் வேலையை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஆமா இதை விட நல்லா இருக்கு. எவ்வளவு சூப்பரா பண்றாங்க. ஆனா என்னால அந்த இருக்கிறது ரொம்ப ரேர் தான். வெற்றி மாதிரி அள்ளி சொல்றீல நீ வெற்றி இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கன்னு உனக்கு தெரியும். ஏன்னா அவன் வந்து எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அவன் கத்துக்கிட்டு இருக்கான். தினமும் கத்துக்கிட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் அவன் லைஃப்ல கத்திட்டாங்க. அந்த இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ அது வந்து நல்லாவே யூஸ் பண்ற. அதுக்கான இது மட்டும் பாத்துக்க. அதெல்லாம் உனக்கு மற்ற எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்க. கெரியர் வைஸ் நல்லா பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் மென்டலியும் நல்லா அது வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் ப்ரோ வந்து ஃபர்ஸ்ட் நாள் அவனை பார்த்தது இப்ப பார்க்கலாம் எங்கேயோ இருக்க. நீ ஒர்க் அவர் கெரியர் வைஸ் பார்த்துருக்காரு நல்லா உனைய பக்கத்துல. அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் மாத்திக்க. அவ்வளவுதான். நீ அதுக்கு போய் எல்லாருமே பேசணும்னு சொல்லவே இல்லை. நான் போயிட்டு வேணுக்குனே போய் பேசணும். அவ்வளவுதான். நீ ஒர்க்ல செம்மையா இருக்க. அதை வச்சு நீ வேற ஏதாச்சும் கொஞ்சம் பாரு. அவ்வளவுதான். நீ ஒரு சொல்லுங்க. ஒரு 2 லைன் நான் வந்தப்ப தினபால பார்த்தேன். ஒரு வித்தியாசமா இருந்தாப்ல. நான் வந்தப்ப அமைதியா தான் இருந்தாப்ல. ரொம்ப அமைதியா இருந்தாப்ல. நான் பார்த்துட்டே இருப்பேன். அந்த ஸ்கெட்ச் பண்றதப்ப அவர் கேட் ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருந்தாப்ல. எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அவர் டிராயிங்னா ரொம்பவே அல்டிமேட்டா பண்ணாப்ல. அந்த ஒரு கேட் வந்துச்சு திருப்பி ஒரு தடவை வரைஞ்சா கூட அப்படியே இருக்கும். ஆக்சுவலாக ஜெஸ்ட் சொல்லிட்டாப்பா அந்த பாயிண்ட் நான் எடுத்து சொல்லுங்க ப்ரோ. எதாவது இப்போ அந்த ஆர்ட்ன்னு இருக்குல்ல. ஆக்சுவலாக இவர் பாயிண்ட் ஆஃப் அந்த ஆர்ட் வந்து அது வேற மாதிரி இருக்கு. வேற டிஃப்ரெண்ட் அந்த கல்ட்டு ஆக்சுவலாக எக்ஸாக்டாக போகுமா அதுதான் அவரு கண்ணோட்டத்தில் அந்த ஆர்ட் பார்க்குற விதங்கள் அது சின்ன ஃபோட்டோவாக இருக்கட்டும் சின்ன குட்டி குட்டி விஷயங்களாக இருக்கும். அது வேற மாதிரி இருக்கு. அதனால நான் தான் மிஸ் பண்ண ஃபோட்டோ எடுக்கிறது அதெல்லாம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து தனபாலோட அந்த ஃப்ரேம் ஒரு ஃபோட்டோ நடத்துக்கிறது வந்து ரொம்ப தனபால் ஃப்ரேம் ஒரு ஃபோட்டோ நல்ல கவி எழுதுறோம். கவி தான் நேற்று கூட இந்த வயசுல தனபால்
இந்த பெரிய பெரிய இடத்துக்கு தான் வந்திருக்காப்ல. இது கிடையாது, பெரிய இடத்துக்கே வந்துட்டாப்ல. நிறைய தெரிஞ்சுக்கிறப்ப இன்னும் நிறைய கற்றுக்கலாம். நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு, பொட்டன்ஷியல் நிறையாவே இருக்கு. உண்மை சொல்லலாம், தனாபாலோட ரொம்ப இன்ட்ரோவர்ட், ரொம்ப நான் பசங்க கிட்ட மட்டும் வந்து சேல்ஸ் டீமின் குட்டி தனுஷ். அதனால கண்டிப்பா சேல்ஸ் டீம் எல்லாமே சேல்ஸ் டீம் இருக்கிற எல்லா கேர்ள்ஸும் கண்டிப்பா வந்து நல்லா மிஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த கேர்ள்ஸ் தான் பேச மாட்டீங்க, யாராவது கேர்ள்ஸ் பேசுனாங்களா? தலைமாரி சொல்லுங்கன்னா அந்த மாதிரி சேல்ஸ் அதிகம், மவுஸ் அதிகம். அடிக்கடி ஊருக்கு போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை சொல்ல மாட்டாங்களா? என்னோட வழியை நான் முடித்து இப்போ விஷாக்கு வந்து உடல் படுத்து எழுந்திரிச்சாங்க, ஒரே தட்டில் சாப்பிட்ருக்கீங்க, ஒரே ஷவரில் குளிச்சிருக்கீங்க. எழுதுல கிட்ட மலையாளத்துல ஃபர்ஸ்ட் வந்தப்போ கிடைச்ச தமிழ் ஃப்ரெண்டு தானப்பா. நாங்கள் நிறைய விஷயங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியாது, நாங்கள் ரூமில் சமைச்சுக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நானும் அகிலி அப்படின்னு அவங்க சமைச்சிட்டு இருக்கோம். அப்போ அகிலி வந்து இப்போ இங்கே இல்லை, துபாய்க்கு போயிட்டாங்க. அப்போ எனக்கு சமைக்க ஒரு பார்ட்னராக இருந்தது தனபால் தான். அங்கே நிறைய குழம்பு டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் போயிட்டு இருந்த ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஆனால் கொஞ்சம் இது இருக்குது, இவனுக்கு கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருக்குது. அது என்னன்னா அவனுக்கு தெரியும், அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணுறான் அவனுக்கு தெரியாது என்னென்ன நெகட்டிவ்ஸ் சொல்லு. சொல்லணும்னா அவனுக்கு கொஞ்சம் இது ஃபேமிலி மேலே கொஞ்சம் ரொம்ப இதாக ஃபேமிலி மேன். அவன் அது பார்க்கும்போது இவனை பற்றி இவன் பார்க்க மாட்டாங்க. அந்த கேப்லாம் இவனோட இது அதான் சொன்னாங்க, இந்த பிளாங்க் அவுட் ஆகி போகிறான். இவனை பற்றி யோசிக்காமல், இவனோட ஃப்யூச்சர் பற்றி யோசிக்காமல் இப்போவும் அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த 2 மாதம் கேப்பில் இவனே ஸ்கில் டெவலப் பண்ணி இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எடுத்து வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுது. எனக்கு மட்டும் தான் கிளாப் பண்ண தோணுது. கிளாப் பண்ணுங்க எல்லாரும். வேற யார் இருக்கா? சாரதிவா ஒரு மணி நேரம் ரெக்கார்ட் ஆகுது இதில். தாம்பால் வச்சு சொன்னால் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு அங்கே உட்காந்துருந்தேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் வச்சுலாம் எல்லாமே. அனிமேஷன் அவ்வளோ ஸ்டார்டிங் தெரியாது. இங்கே வந்துட்டு கேட்டால் உடனே சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவருக்கு டேலண்ட் இருக்குது, கற்றுக்கிறாரு. நிறையா டெய்லி பார்த்துருக்கேன். அண்ட் வேறு சொல்லணும்னா அவர் உன்னை பார்த்தா இது பண்ணிடணும்னு சொல்லிட்டு பண்ணிடுறாரு. அவர் ஸ்கில்லும் நிறையா இருக்குது. நான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த 3 months அவர்லாம் டைம் பீரியடு, அதுக்குள்ளேயும் அவர் ஸ்கில்லை வச்சு போயிருக்கோம். ஸோ டைம் இருந்துச்சுன்னு கொஞ்சம் லேக் ஆகி டைம் இன்னும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது எக்ஸ்ட்ரா. ஏன்னா ஆக்சுவலாக இவர் இங்கே இருக்கும்போதே நெக்ஸ்ட் கம்பெனிக்கு போயிருக்க வேண்டியது. அவர் ஸ்கில் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரேக் எடுத்திருக்காரு. படிச்சு பாஸ் ஆகணும். டைம் ஆனாலும் நான் சீக்கிரமா கிளம்புறேன். சரி, ஓகே, பாய். கமான். ஸோ 3 months அவளுக்கு அவர் டைம் அதுக்குள்ள போயிடணும். கங்க்ராட்ஸ் ப்ரோ. அண்ட் நெக்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் ரொம்ப மிங்கிளானது கிடையாது, லிமிட்டாக தான் எல்லாத்தையுமே நான் இது பழகிறதுனால இவர் கேரக்டர் பற்றி எனக்கு தெரில. ஆனால் ஆக்சுவலாக குட் ஹியூமன் பீயிங், அது மட்டும் எனக்கு தெரியும் நல்லா. அவ்வளோதான். ராம் ப்ரோ ராம் ப்ரோ வாங்க. கடைசி வாங்க சொல்லுங்க.
தனபால் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப தனியாக இருப்பான். அதை பார்த்துட்டு வந்து ஒர்க்கை பற்றி நான் பேச மாட்டோம். நீ வந்து எல்லாருக்கூடையும் மிங்கிளாக அதை பற்றி தான் அவனை மீட்டிங்கில் கூப்பிட்டு பேசணும். உன்னை வேலையை தூக்குறதுக்காக பேசுறது வேலையை விட்டு தூக்குறாங்க. ஏன்னா இன்னும் தனியாகவே இருக்காங்க. நான் வந்து என்னன்னா அங்கே என்ன பேசணும்னா நான் அவனுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தேன். இல்லை வந்து இல்லை அவன் நல்லா பண்ணுறான் அவனுக்கு இது இருக்குன்னு சொல்லி நான் வந்து சப்போர்ட் பண்ணேன். மோஸ்ட்டாக 3 months விட்டுருங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவன் அதுக்கு மேலே ஸ்கில்ஸ் நல்லா வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அவனை யாருமே கேள்வி கேட்கல. இதுதான் நடந்தது. ஓகேவா? அங்கே எதுவும் தப்பெல்லாம் பேசல, பேசி பழகு, அவ்வளோதான். உங்ககிட்ட இருக்கிற மிஸ்டேக் அதுதான். பாசிட்டிவாக சொன்னால் நல்லா லேர்ன் பண்ணுறான். அந்த ஒர்க்குக்கு டெடிக்கேஷன் நிறைய கொடுப்பான். அதில் வந்து நான் பயங்கரமாக பாராட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு ஒர்க்கை வந்து இது அவன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எக்ஸ்ட்ரா டைம் உட்காந்து பண்ணுற அளவுக்கு நானே சொல்லுவேன். அவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண வேண்டாம், ஒர்க்காக பாரு, எப்பவுமே ரெஸ்ட் எடுக்கு. அது என்னோட இது டெடிக்கேஷன் தான். பட் ரொம்ப பயப்படுறேன், எது கெட்டாலும் பயப்படுறேன். அது வந்து பயப்பட தேவையில்லை, நீயா இருக்கணும் தான் எதிர்பார்க்கும். அது வந்து வரல உங்ககிட்ட ஃபேஸ் பண்ண யாரோட நான் அவனுக்கு வந்து டிஎல் ப்ரொமோஷன் ஆப்ஷன் கொடுத்தேன். அவன் வேணான்னு சொல்லிட்டான். அந்த டீமுக்கு எஸ்சிஆர்டிக்கு வந்து நான் வந்து டிஎல்லாக வந்து ஆஃபர் கொடுத்தேன் போறியான்னு. அவன் வேணான்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நான் அதை பண்ண முடியல. வேலையை விட்டு தூக்குறது வேற, உனக்கு அடுத்த லெவல் கொடுக்கறது வேற. பட் அது அவனோட டிசிஷன், நான் அதில் எதுவும் சொல்ல முடியாது. தனப்பாலை பற்றி நிறைய சொல்லலாம். இல்ல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ஹைலைட். வேலையை விட்டு தூக்குற ஸ்டேஜுக்கு போன ஒரு எம்ப்ளாயி அதே கம்பெனில டிஎல் ஆகிறதுக்கு குவாலிஃபை ஆகிறதுலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்காக பெரிய உனக்கு திறமை இல்லைன்னு அதுதான் ஒரு ஸ்கேலு. உனக்கெல்லாம் ஆஃபர் கொடுத்து நீ வேலை சொல்லல. அப்போ நீ எந்த ஸ்டேஜில் இருக்க, நீ எதுக்கு பைக் பண்ணுற? நான் வந்து எனக்கு டிஎல் வந்து டிஎல் வந்து ஓகே. எனக்கு அந்த போர்ஷனுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் வந்து யார் கேட்டாலும் எனக்கு டவுட் சொல்லி தரணும் எல்லாமே ஆசை இருக்கு. தவிர அந்த போஸ்ட் மட்டும் எனக்கு அது ஒரு மாதிரி அங்கேயே ஸ்டேபிளாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால நான் அதுக்கு வந்துட்டு எம்ப்ளாய் இருந்துட்டு நிறைய விஷயத்துக்கு கற்றுக்கலாம் தான் பார்க்குறேன். தவிர அந்த போஸ்ட்டை வாங்கணும் அடுத்த லெவலுக்கு போய் தான் அடுத்த கப்பல் அதான் இல்ல நீ கத்துக்கிற விஷயம் தான் ஓகே தான். நீ வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லுக்கு போனாதான் நீ நினைக்கிற ரெவன்யூ அதெல்லாம் எடுக்கணும். அதுதான் அந்த ஸ்கில் கத்துக்க. அவர் வந்து பீப்பிள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல பார்த்து பயப்படுறாரு. இருக்கு சொல்லு, நீ சொல்லு. ஒரு சின்ன தயக்கம் இருக்கு அவருக்கு வந்து பீப்பிள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல பார்த்து எல்லாரையும் கட்டி காப்பாற்றணும் அப்படின்ற அந்த அதை வந்து அவாய்ட் பண்றாரு. ஆனா நீ போக அதை கத்துக்கிட்டோம்னா அதான் எங்கேயோ போயிடலாம். அதுதான் நீ ஒரு இதுக்கு போய் நீ ஒரு 4-5 பேரை கீழே வச்சு நீ ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கினாதான் உன்னோட ஸ்கில்லு. அதுதான் ஸ்கில், அதுவும் ஒரு ஸ்கில்லு. ஆனா அந்த ஸ்கில் தான் வேணும் லைஃப்க்கு. நீ கத்துக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணலாம். அதை டெவலப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், உனக்கு லைஃப்ல ரிஸ்க் டேக்கிங் ஃபேக்டர் ரொம்ப அதிகமாயிரும். அப்போ அது ஒரு பயமா இருக்காது. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு பயந்தேன் அப்படின்னா லைஃப்ல ரிஸ்க் எடுக்கவே முடியாது. அது எடுக்கவே இல்லைன்னா டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மியாக எடுத்து பாரு. சும்மா ஒரு வாட்டி தானே தலையா வெட்டிட போறாங்க. ஒரு வாட்டி எடுக்க ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப தைரியம் வரும். அப்படி இருக்கிறது கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க. நீ என்ன பண்ண? ஒன் டைம் இல்ல கூட்டாயல அவளை எவ்வளவு பேர் கூட்டாங்க அவனை. சரி ரைட் விடு. அடுத்த ட்ரை பண்ணலாம். அடுத்த வாட்டி ட்ரிப்பு போனா வரணும். ஆமா எப்ப காசுக்கு போறேன். எல்லாரும் கூட எக்ஸ்போர்ட் பண்ணி வெளியே போறதுனா அதை யூஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கலாம் செய்யும். அந்த டைம்ல பிரேக் எடுத்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி அந்த பிரச்சனைக்குள்ள போய்க்கலாம். அதுதான் அது ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி எப்படிதான் இருந்தேன். அப்புறம் போக போக ஆனால் ரொம்ப தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஏன்னா பட்ஜெட் ப்ராப்ளம்னா யாரும் வர முடியாது. ஆனால் கிட்ட இருக்க டீ கடை டஃப்பு அதெல்லாம் டஃப்பு கொஞ்சம் ரேர் தான். நான் டஃப்பு எப்பயாச்சும் வந்துடுவேன். ஒரு தான் ட்ரிப்பு போனோம் அதெல்லாம் மறக்கவே முடியாது வயநாட்டில். அடுத்த வாட்டி வரணும், பார்க்குறேன்ல வரணும். சரி ஒரு ஆஃபர் தரேன். நான் கம்பெனி ஆரம்பிச்சா நீ என் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுவேன். கண்டிப்பாக ஃபியூச்சரில் என் கம்பெனியில் எவ்வளோ நேரம் பார்க்கறல ஆஃபர் தான். எல்லாம் முடிச்சிங்களா? நான் ஆரம்பிச்சா அவனை கூப்பிடுறேன். ஆமாம், எங்கே அவர் ஸ்கில் காணும் அவர் தனியாக பேசுங்க.
எனிவே ஆல் தி பெஸ்ட் தனபாலுக்கு ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிடிக்கும். நைட்டானா ஐஸ் ப்ரோ ஐஸ் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பாரு. வாங்க நீங்களும் சொல்லுங்க வாங்க. தனபாலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க கமான். அருமையான மனுஷன். ஃபஸ்ட்டு தனபால்கிட்ட இன்புட்லாம் தரப்போ நான் என்ன நினச்சேன், அப்படியே ஒரு விஷயமும் சின்ன விஷயமா பார்த்து சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன். சில விஷயம்லாம் நான் வந்துட்டு சொல்லவே இல்லை. நான் இதான் போட்டு வச்சுருக்கேன், ஒரு ஸ்லாக்ல போட்டுருவேன். காலையில் கொடுத்துட்டேன், டக்குன்னு சாயங்காலமே உடனே கொடுத்துட்டேன். தனபால்கிட்ட பார்த்தது என்னன்னா, கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் தெரிலனா தொடர்ந்து அது என்ன ஏதுன்னு அப்படியே ஆராய்ச்சி பண்ணி இப்படி பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அந்த கியூரியாசிட்டி தான் தனபால்கிட்ட ரொம்ப பிடிச்சது. அதை வச்சுருந்தானா நீ மேலும் வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதை மட்டும் விட்டுறாரு. அவ்வளோதான் வந்துட்டு 2Dலேருந்து 3Dக்கு எல்லாரும் மொத்தம் கொடுத்தாங்க கொடுங்க. ஆமா உண்மையாக சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து கொடுக்கலாம். இல்ல நான் கொடுத்துட்டோம். இல்ல கண்ணத்துல பார்த்தா அது குடிஞ்சிக்க முதுகலையா? அவ்வளோதான் சொல்ல விரும்புறது. 3D நீ 2D அனிமேட்டர் தான் ஹேண்ட்ஷீட் இருந்தேன் ஆரம்பத்தில். நானா எடுத்து பண்றேன். 3D ஒன்ட்டு எதிர்பார்த்த ஒர்க்கை விட எக்ஸப்ஷனலாக பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப நன்றி. இதானே ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆக்சுவலா? ஆமா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ இல்ல பண்ணிருக்கேன். அருமையாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான். அந்த கற்றுக்கணுங்கிற அந்த தாபத்தை விட்டுறாது. வளர்ந்துட்டு போயிட்டே இருப்ப, கவலையாக படாது. ஓகே சூப்பர். நீ சொல்ல நீ சொன்னியா இல்லையா? நானா சொல்லிட்டேன். ஆமா கொண்டா நீ சொல்ல இந்த சதீஷ் ரெக்கார்ட் ஆகுதான் பாத்து. ரெக்கார்ட் ஆகுது. ஹைட் தான் இருக்கு. பேசு ப்ரோ. கல்யாணம் ஆகல. சொல்லு. ஓகே இவர்தான் தனபால். இன்னைக்கு ரிலீவ் ஆவறாரு. ஆமா. இந்த ஆபீஸ்லயே டிஎல்க்கு அப்புறமா டிஎல் ஃபர்ஸ்ட் நாமளோட பேசினேன். அதுக்கப்புறமா நான் பேசினேன் என்னோட சொந்த டீம் ஆள் வந்து தனபால் தான். சொந்த டீம் அல்ல. ஆமா. ஓகே சொல்லுங்க. அவரு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஓகே இவர்கிட்ட நிறைய 2D பத்தி கத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவர் வேற லீக்ல இருக்காரு. அதுக்கப்புறம் நான் ஒரு சைடே விட்டுட்டேன். 2Dங்கிற ஒரு இதுக்கே கற்றுக்கல. ஏன்னா அது ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா அவரோட ஆர்ட் ஒர்க்லாம் காட்டுவார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் அவரோட போர்ட்ஃபோலியோவில் வைக்கிற அந்த பீஸ்லாம் வந்து இவர் சும்மா ஃப்ரீலான்ஸாக சும்மா பண்ணி கொடுப்பாரு. அப்படிங்கும்போது ஏன் இவர் இங்கேயே இருக்காரு அப்படின்னு நான் வந்தடிக்க நினச்சேன். அதுதான் அது இன்னைக்கு நடந்துருச்சு. அவ்வளோதான். ஆமா ப்ரோ, அது சொல்லியே ஆகணும். அவர் வந்து என்ன சொல்றது, ஒரு 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 டாப் கிளாஸ் கொடுக்கலாம் அந்த ஆர்ட்டுக்கு. ஆனா அது வந்து ஃப்ரீலான்சிங் போயிடும். அன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, ஒரு காஃபி கொட்ட கலரா ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாரு ப்ரோ. அது வந்து அந்த கிளைண்ட் வந்து காசு ரொம்ப கம்மியா தான் கொடுத்தான். ஆனா அந்த கிளைண்ட்டுக்கு அது வந்து ரொம்ப அதிகம். அந்த அளவுக்கு பண்றாரு அவர். இப்போ ரீசெண்டா போட்டோஷாப் பிளான் பண்ணிட்டு இருந்தியா? என்னது கான்செப்ட் ஆர்ட். அதெல்லாம் பார்த்துட்டு மிரண்டேன் நான். முடிஞ்சு அது அந்த ஃபிலிம் அந்த ஷார்ட் ஃபிலிம் இருக்கோ அந்த லோகோ அந்த லோகோ மட்டும் முடிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தனபால் யாருக்கோ பண்ணி கொடுக்குற யாரையும் பண்ண தெரியும். கான்செப்ட் ஆர்ட் உங்க அண்ணங்க கேக்குறோம். காப்பி கொட்டை நான் தான் பண்ணுவேன். வெளிய வேற யாரும் பண்ண மாட்டாங்க. வெளிய தந்தாலும் தராதீங்க. வெளிய யார் பண்ணனா இவன் பண்ணனா இல்ல இல்ல கொடுத்தா பண்ணுவேன். அவன் கொடுத்தனால அவன் இன்வால்வ் ஆகல. மொட்டை மாடியெல்லாம் நீங்க சொல்றீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, ரோட்ல கூட திருவிழாவுக்கு நான் கல்யாணம் வா 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 எல்லாம் வீடியோல தான். ஊர்ல திருவிழா நான் மட்டும் சதீஷ் ப்ரோ வந்து பேசிட்டு போறாரு. ப்ரோ கேமரா மேல ஆமாடா. ஓகே. தனபால் வந்து ஆஃபீஸில் பார்த்த மாதிரி எனக்கு முதல்ல தெரியும். யார் காரணம்? கிஷோர் தான் காரணம். ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்டர்வியூ வந்த புதுசில் ஒவ்வொருத்தரும் இந்த ஆஃபீஸ் யாராக இருக்குன்னு சொல்லிட்டு அஜய் நான் சொன்னாங்க, அண்ணன் சொன்னாங்க. அப்புறம் கிஷோர் தான். கிஷோர் சரி தனபால் தான் கிஷோர் இங்கே வேலைக்கே வந்தான். அவன் இன்டர்வியூ வரப்ப என்னையும் வந்து கூப்பிட்டான். ஸோ அவனால் தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. இப்போ கூட
லாஸ்ட் டைம் கூட பார்க்குறப்ப கூட சொல்லியிருக்கேன் தனப்பா இது பேப்பர் போட சொன்னப்ப என்னடா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியே அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு போகிறப்போ கிஷோட லைஃப் பேசிட்டு போ பேசலாம் கிஷோட லைஃப் பேசிட்டு போ. அப்புறம் அவன் வந்து சொல்லு அவன் மற்றவங்க பேசினா என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் நிறைய டைம் ஃபீல் பண்ணிக்கிறான். அவன் வந்து பேசு எப்பவும் போல ஃப்ரீயாக டைம் கால் பண்ணி பேசு எதுனா கேளு அந்த மாதிரி கேளு அந்த மாதிரி வச்சுக்கோ. அப்புறம் தனபால ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸுக்கு ட்ரெயினில் தாம்பரம் ரூம் போயிட்டு இருந்தான். நான் ஊருக்கு போயிட்டு இருந்தேன். நான் காலேஜுக்காக போயிட்டு இருந்தேன். அப்பயும் நான் புலம்பிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ எப்படி நானும் ஷாக்கு. தாம்பரம் போகிற வரையும் எனக்கு ஊரம்பாக்கில் தாம்பரம் 2 ஸ்டாப்போ 3 ஸ்டாப் 3 ஸ்டாப்பு 3 ஸ்டாப் போகிற வரையும் எனக்கு ட்ரெயின் போனதே தெரியல. தலைவர் பேசுகிறான் கிஷோரை பற்றி பேசுகிறான், நீங்கள் ஆஃபீஸ் பற்றி எல்லா பற்றி பேசிகிட்டு இருந்தார். அப்போ தான் தாபாலு ஓகே அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து ரூம் ஷிஃப்ட் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இவர் ஃபர்ஸ்ட் பார்த்தா நானும் தானமாக தான் ரூம்மேட்ஸ் ஆகிருக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ அவன் இன்னும் ரூம்மேட் என்னமோ சொல்ல நான் சொல்ல தானமாக செட் ஆகலை. ஸோ நாங்கள் ரூம்மேட்ஸ் ஆகலை. பட் அது சப்போஸ் ரூம்மேட்ஸ் ஆகிருந்தா கூட நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் தனபா கூட இப்போ வந்து 2 மாதம் இருப்பியா ரூமில் 2 மாதம் ரூம்லன்னா தனபா கம்ஃபர்டபுளாக நல்லா ஜாலியாக பேசுகிறேன். நல்ல கேரக்டர் நல்ல அனிமேட்டர் வேறு. அந்த விஷயத்தில் நான் பாராட்டுறேன். நெகட்டிவ் என்ன மாதிரி ஓட்டிங் பண்ணுறத அதை குறைச்சி சரியா நானே சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகே பல்லு கட்டை இங்கே தானே நாளைக்கு சரி ரைட்டு ஓகேவா. சரி வெற்றி ஏன் ஓவர் அது பண்ணுறான்னு சொல்லி எதாவது சொன்னீங்க? வெற்றி ப்ரோ நீ சொல்லிட்டியா? வெற்றி சொல்லிட்டேன். சரி வெற்றி சொல்லிட்டான்டா. கிஸ்ஸே வாங்கிட்டேன். இல்லை ப்ரோ இப்போ அந்த புதிரை உடைக்க போகிறேன். சண்டை வரப்போகுது இப்போ வெற்றிக்கு தனபா இருக்கும். எப்படின்னா சில திங்ஸ் வாங்க ஓகே அது வாங்கி யூஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை. ஆனால் வாங்கிட்டு அது சும்மா இருந்தால் தான் வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அது அதான் சொல்கிறேன். நீங்கள் வாங்குங்க எதாவது வாங்க யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணாமல் வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து அது யாராவது இல்லை கோபுரம் மட்டும் இல்லை நிறைய விஷயம் சொல்லு இல்லை அவன் சொல்லிட்டான். என்ன நினச்சிட்டு அவன் மனசு என்ன நினச்சிருக்கான்னு சொல்லிட்டுண்டா. ஏன்னா உடனே அவன் இன்ஸ்பயராக எடுத்திருக்கேன். நீ ஒரு தப்பு பண்ணுறேன்னு அவன் சொல்கிறான்னா என்னன்னு கேளு. அப்புறம் வெளியே சுற்றுறதுல வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலான்னு தோணுது. வெளியேனா இங்கே கிடையாது. எப்படின்னா வெளியே அவங்க ட்ரிப்புக்கும் கிடையாது. நான் எப்படி சொல்கிறது நந்தா கூட தான் சொல்கிறேன் நினைக்கிறேன். நந்தா கூட தான் சொல்கிறேன். இல்லை அவர் எல்லாம் செலவாயிட்டு எல்லாம் காஸ்ட் ஐட்டமில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலான்னு தோணுது எனக்கு. நிறைய அவசரப்பட்டு பண்ணிடுறாரான்னு தெரியல. ஆனால் நிறைய விஷயத்தில் சொல்கிறேன். அது சில விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ண மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா அவர் இருக்க ஃபேமிலி சுச்சுவேஷனில் அது அவரை பற்றி யோசிக்கும் போது எனக்கு பயமாக இருக்குது. அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியல நெக்ஸ்ட்டு. இப்போ நான் கூட எனக்கு முன்னாடி அவர் போயிடுவார்னு நினச்சேன். ஆனால் இப்பயும் அதான் சொல்கிறேன். நீங்கள் போயிடுங்க நான் 2 மாதம் இருந்து இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் உங்களால் கண்டிப்பாக மேலே வர முடியாது நான் சொல்கிறேன். அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. போனால் ரொம்ப சந்தோஷம். ஏன் அவருக்கு வந்து அந்த மெயினாக அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் தான் அவருக்கு. அது மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா அவர் இன்னும் ரொம்ப ரொம்ப ஜாலியாக போய் ரொம்ப எல்லாருக்கும் க்ளோஸாக போய் அது ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனால அவர் அப்படி ஆனால் அதான் வெளியே போகிறது காரணம் அதே தான். எனக்கு இருக்க மாதிரி தான் அவரும். நானாச்சும் ரொம்ப இவருக்காச்சும் கம்மி, நான் ரொம்ப அதிகம். ஆனால் அவர் எங்கே அந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் அவர் எங்கே கூப்பிட்டாலும் வருவார். இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு தலைய மாட்டேன் ஆட்டுவார். நான் கூப்பிட்டா வர மாட்டேன். நான் கூப்பிட்டா வர மாட்டேன். அப்துல் கூப்பிட்டா மட்டும் வர மாட்டேன். அப்துல் போய் கூப்பிட்டாரு எங்க நான் வர மாட்டேன் போ அப்படின்னு சொல்லுவேன். அதே நான் ஜஸ்டின் ப்ரோ அஜய் அவங்க ஏதாவது கூப்பிட்டோமா சரி நான் வரேன் அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டுவார். அவனுக்கு ஒன்றும் இல்லை, நான் மட்டும் தனியாக போகிற மாதிரி நடிச்சுட்டே வர மாட்டேன். எல்லாரும் வரோம் சரி ரைட்டு அப்படின்னு. ஒரு பாண்ட் இருக்குல்ல. பாண்டா? ஆமாம் பாண்டு தான். இப்போ எனக்கு அவனுக்கு பாண்டு இல்லைங்கிறப்ப தானே அந்த பாண்டு இருக்குன்னு சொல்லுவேன். அப்போ நான் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க. சும்மா வெறுப்பதுக்கு வேணா சொல்லுவார். ஆனால் வர மாட்டேன்னு உண்மையே சொல்லவே மாட்டேன். நீ 2-3 தடவை கூப்பிட்டா கண்டிப்பாக வந்துருவாரு. நான் 3-4 வாட்டி கூப்பிட்டேன்டா. அதை சொல்லியே கூப்பிட்டேன்டா. சரி ரைட்டு அவனை சொல்லு. தப்பே கிடையாது. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான பாண்டு. இது இப்போ உனக்கு எனக்கு பாண்டு இல்லை எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான் அதுக்கும். ஆனால்
சீக்கிரமாக வேலையை விட்டு போனால் நல்லாயிருக்கும். வேலையை விட்டு போயிட்டு நல்ல கம்பெனியாக சூஸ் பண்ணி வளர்ந்தா அவருக்கு இருக்க ஸ்கில்க்கெல்லாம் எப்படியும் 1 லட்ச ரூபாய் அதுக்கு மேலே வாங்குவார். ஆனால் அது அவர் ஃபேமிலி சுச்சுவேஷனால இங்கே இருக்கார். அது மட்டும் கொஞ்சம் கிளியராக அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிட்டு ஃபேமிலி வந்து ஓரளவு சேவிங்ஸ் பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு போர்ட்ஃபோலியோ எடுத்து போய் கிளம்பிடுவாங்க. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன் நான் இவர்கிட்ட ஏன் இன்னும் இங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு. அவருக்கு ஸ்கில்க்கெல்லாம் நிறைய வாங்கலாம், காசு வாங்கலாம். சரி நந்தாவை பற்றி சொல்லு. பாவம் அவர் நந்தாபுரம் வந்து ரொம்ப சைலண்டான கேரக்டரு. அவர்கிட்ட வந்து ஜாலியாக பேசலாம்னு தோணும். அது என்னவோ கரெக்டாக பேச வரல எனக்கு. அவர் எப்படின்னா ரொம்ப மிங்கிள் ஆக முடியல. நான் இன்னும் அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 5 மாதம் இருந்தால் இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆகிருப்பேன்னு தோணுச்சு. ஆனால் அதுக்குள்ளே நான் போகிறேன், எதுவும் பண்ண முடியல என்னால். அவ்வளோதான் மிஸ் பண்ணுறேன். நந்தாபுரம் இன்னைக்கு இருந்திருந்தால் அவரே இன்னும் நிறைய சொல்லியிருப்பேன். டப்புன்னு அவர் இல்லாதனால எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி ரைட்டு ஓகேவா? சரி கை தட்டி முடிச்சு விடுங்க எல்லாரும். நீனே கை தட்டுற? எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணு, நோ நெகட்டிவ் தாட்ஸ். அதான் என் அட்வைஸ், எப்பவுமே பாசிட்டிவ். ஓகேவா? கட்டிப்பிடியா? ஏய் கட்டி பிடிக்கிறாடா. டோப்புக்கா வந்துரு. தனபாலுக்காண்டியாச்சும் வரணும். தனபாலுக்காண்டி வா. ஃபர்ஸ்ட் வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அப்பா கூட முடியாதப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா அது வரைக்கும் எல்லாமே அப்பாவோட நடுவுலயே வாழ்ந்தேன். அப்போ நான் ரொம்ப தயங்குவேன். ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாப்பாடு சாப்பிட்ற ஒரு இடத்துல தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றணும்னா கூட ரொம்ப தயங்குவேன். ஆனால் ஒரு பாயிண்ட்ல வந்து நிறைய ஃபெயிலியர், அதனால ஏகப்பட்ட லாஸு ஃபெயிலியரு நிறைய போயிடுச்சு. அப்போ நான் ஒரே ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன், கேட்கறதுனால தலையை சீவிடுவானுங்களான்னு ஒரே விஷயம் ரியலைஸ் பண்ணேன். யாருமே தலையை சீவ போகிறது இல்லை. எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, தைரியம் இருக்குது. நம்ம அதுக்கு எவ்வளோ போல்டாக ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் இன்னைக்கு டிசைடிங் ஃபேக்டர். நீ அதுக்கான காலை எடுத்து வச்சுட்டு அப்படின்னா நீ அதை ஜெயிச்சிடலாம், தோக்கவே முடியாது. அதுக்கு ட்ரை பண்ணுறியா இல்லைங்கிறது தான் மட்டும் விஷயம். ஆனால் நீ காலை எடுத்து வைக்கலன்னு வச்சுக்கேன், நீ கண்டிப்பாக தோத்துரு. இந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோ. யாருமே தலையை செய்ய போகிறதில்ல, யாருமே உன்னை வந்து நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு வந்து கேள்வி கேட்பாங்க. ஆனால் அதை தாண்டி உனக்கு நீ பண்ணுறது ரைட்டு தோணுச்சுன்னா பண்ணு. அது யாருக்காகவும் நீ மாற்றிக்காது. ஏன்னா நீ அந்த காரணம் சொல்கிற யாராக இருந்தாலுமே சரி, நீ தோத்ததுக்கு அப்புறமும் உனக்கு கலாய தான் போகிறாங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறமும் ஏதோ குறுப்படியில் வந்து சொல்ல தான் போகிறாங்க. தேவையில்லை. நமக்கு ப்ராக்ரஸ் வந்தால் நமக்கு பணம் வரும், நமக்கு பணம் வந்தால் நம்ம லைஃப் மாறும், நமக்கு சந்தோஷம் வரும். அவ்வளோதான் ஃபேக்டர். மைண்டில் வச்சுக்கோ. எதுலேயுமே ஒரு கஷ்டத்தை வச்சுக்காத, மனசில் ஃப்ரீயாக இருக்கு. அது மட்டும் பண்ணு. நீ லைஃப்பில் உனக்கு ஸ்கில் செட் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, 100-200% இருக்குது. கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீ லைட்டாக பட்டியலிங் பார்த்த அப்படின்னா உன்னோட ஃபேமிலியும் நல்லாயிருக்கும், உன்னோட தம்பியும் நல்லா இருப்பான், அவங்க படிப்பு நல்லாயிருக்கும், உன் கரியர் நல்லாயிருக்கும், முகத்தில் கொஞ்சம் சந்தோஷம் வரும். அதுதான் எண்ட் ஆஃப் த டே நீ யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம். அதை தவிர நீ வேறு எதையுமே யோசிக்க ஃப்ரீயாக இருக்கு. ஓகே ஓகே ஜெசன் நெகட்டிவா ஏண்டா இதெல்லாம் வச்சு சொல்லி புரிஞ்சு எடுத்துட்டாங்க. எல்லாருக்குமே பர்சனல் ப்ராப்ளம் இருக்கும். எனக்கு என்னோட ப்ராப்ளம் தெரியும், உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், யார்கிட்டயுமே சொன்னது இல்லை. உங்களை பத்தி இல்லை, இவருது உங்களது அவர்தெல்லாம் அதை பத்தி யோசிக்கும் போது தான் அப்புறம் நம்மளை விட அவங்களோட நம்மளுக்கு இதுவாக இருக்கும்போது அப்படி நினைச்சு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கடைசி டைம்ல ஆரம்பிச்சேன். பாரு, யாருக்குமே அவங்கவுங்களோட பிரச்சனை, ஒருத்தரோட பிரச்சனை இன்னொருத்தர் ஒசனம் கிடையாது. அவங்கவுங்க டோசேஜ்ல இருந்து பார்த்தா தான் அந்த பிரச்சனையோட டெப்த் புரியும். எங்களுக்கு உங்க பிரச்சனை புரியாது, ஆனால் உங்க பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா தான் அந்த பிரச்சனைக்கான சோர்ஸோ இல்லை அதனால வரக்கூடிய விளைவுகளோ புரியும். எங்க பிரச்சனையோட டெப்த் உனக்கு காது கூட கேட்கலாமே தவிர நேர்ல இருந்து பார்த்தா தான் அந்த ஒரு ஃபீல் வரும். யாருக்கு கூடயுமே யாருமே கம்பேர் பண்ணாது. கஷ்டம் இருக்கா தாண்டதுக்கான ப்ராசஸை மட்டும் சரி இருக்கலாம். சோகமா இருக்குன்னா ஃபுல்லா இருக்கலாம், கிடையவே கிடையாது. எப்பவுமே ஃபன் இருக்கணும். அங்க நம்ம இதெல்லாம் நான் கஷ்டம் இல்லாம ரசிச்சுன்னு இருக்கணும். எப்பவுமே ஜாலியா இருக்கும். கஷ்டம் இருக்கு. ஓசில கிடைக்கிற ஒரே விஷயம் சந்தோஷம். கிடைக்கும் போது சிரிச்சுட்டே இருக்காருல்ல அந்த மனுஷன். அந்த மனுஷன் ஒரு விஷயத்த சொன்னாரு என்கிட்ட. இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு எப்பயாவது ஹெல்த் இஷ்யூ வரும்போது திடீர்னு ஏதாவது எடுத்து இந்த ப்ராப்ளம் இருந்தால் திடீர்னு எடுத்து ஆன்லைன் எடுத்து போட்டுருவேன். என்னது பார்க்க ஆரம்பிச்சிடும்.
அதை பார்க்க ஆரம்பிச்சு எனக்கு ரொம்ப பயம் வந்துடும். என்ன பண்ண போறேன், ஒரு மாதிரி டிப்ரெஷன் போயிடுவேன் நான். பண்ணக்கூடாது. அப்புறம் தான் ஒரு நாள் வந்து யாரோ கலாச்சாரம் 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் இருந்தோம் நம்ம 2 பேர். யாரோ கேட்டாங்க. அன்னைக்கு வந்து அதை வந்து பேசிட்டு இருந்தோம். அவங்களோட ஃபேமிலி பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் பேசணும்ல, இங்கே 10-12 மணி வரையும் பேசியிருந்தாங்க. அப்போ சொன்ன ஒரு வார்த்தை, நீ ஒரு அந்த மாதிரி நீ அந்த மாதிரி பார்க்கவே பார்க்காத, பார்த்தேன்னா உனக்கும் பயமாகவும் தேவையில்லாத. அதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் தான், ஆனால் இருந்தாலும் அது ரொம்ப பெருசாக காமிக்கும் ஆன்லைன்ல. நீ தலைவலின்னு பார்த்தாலே அது ஏதோ காமிக்கும். விக்கல் வருதுன்னு சொன்னா அடுத்த 10 நிமிஷத்துல உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கும் சொன்னார் அவர். இந்த மாதிரிலாம் காமிக்கும், ஆனால் நீ பார்க்காத, தைரியமா எதுவும் ஆகாது அப்படின்னு சொன்ன ஆரம்பிச்சு. அன்னைக்குலேருந்து நான் விட்டேன், அந்த மாதிரி பார்க்கறதே விட்டேன் சுத்தமா. அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம், ஏதோ லைஃப்பை மாத்திட்டு இருக்காரு. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கிறது நல்லதுதான். ஆனா அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டுக்கு வந்து ஒரு லிமிட் வை. அந்த லிமிட் வந்து உன்னோட டெவலப்மெண்ட்டையும் உன்னோட வேலையும் தடுக்க கூடாது. ஏன்னா அந்த வேலை செஞ்சாதான் குடும்பத்தை நீ காப்பாற்ற முடியும். அதே சென்டிமெண்ட் டெவலப்மெண்ட் வேலை எல்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் அவன் ஹெல்த் ஓகே. ஹெல்த் ரொம்ப முக்கியம். நீ உங்க குடும்பத்தை நினைச்சு நீ தான் உழைக்கணும், நீ தான் சம்பாதிக்கணும். அந்த சம்பாத்தியத்தை வச்சு உன் குடும்பத்தை தான் நீ பார்க்கணும். இன்டைரக்டா நீ உன் குடும்பத்துக்காக பண்ற சாக்ரிஃபேக்ஷன் உன் குடும்பத்தையே தான் பாதிக்குது. அதை நீ புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் குடும்பம் வந்து தேவை, எல்லாருக்குமே முக்கியம். குடும்பம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஆனா அதுக்காக நம்ம அண்டர்கோ பண்ற ப்ராசஸ், நம்ம பண்ற கஷ்டம் குடும்பத்துக்கும் தெரியக்கூடாது. நம்ம குடும்பத்தை வச்சு அந்த ப்ராசஸை நிறுத்தக்கூடாது. இந்த பேலன்ஸ் பண்ண கத்துக்கிட்டே அப்படின்னா உனக்கு அந்த ஒரு இது இருக்கும். நீ ஓயாம இங்க இருந்து ஓடுறதுக்கான காரணம் எங்க எல்லாருக்கும் தெரியும். திருத்தணி பக்கத்துல கிடையாது. நீ இங்க இருந்தா அங்க ஏன் ஓடுறேன்னு எங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி உனக்கு அந்த விஷயம் எவ்வளவு பாதிக்குதுன்றதும் எங்களுக்கு தெரியும். இதை தாண்டி நீ வந்த அப்படின்னா இன்னும் பிரகாசமா இருக்கும். சரியான ஆகாது. நைட்டு நல்லா தூங்கு. ஆனால் நல்லா தூங்குறேன், வெற்றி மாதிரி தூங்காமல் இல்லை, அவ்வளோதான். ஆமாம், அது மட்டும் நல்லா மறந்துடுவோம். செல்ஃப் இண்டிபெண்டன்ட், செல்ஃப் சஃபிஷியன்ட், அவ்வளோதான். சஃபிஷியன்ட் என்னன்னு சொல்லி வேண்டாம். சரி வாங்க, ரொம்ப கும்பல் போடுவானா போதும், அவ்வளோதான். ஜஸ்ட் வந்து மூக்கில் வச்சு முடிப்போம்.